Hi friends, happy to see you again. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து NRI இன்வெஸ்டர்ஸ் ரிலேட்டடா ஒரு விஷயம். NRI இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண முடியுமா? அதே மாதிரி அவங்களுக்கு டாக்ஸேஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வந்து கான்டென்ட். அண்ட் இது ரிலேட்டடா ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் இப்போ அந்த கொஸ்டின் என்னங்கிறத படிக்கிறேன். ஹாய் சார், வணக்கம். நான் துபாயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ்ஐபி எப்படி ஓப்பன் பண்ணுவது, இங்கிருந்து ஓப்பன் பண்ணலாமா சார், ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. சார், நீங்கள் வந்து துபாயில் இருக்கிறதுனால உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். இதே இது என்ஆர்ஐ இருந்து சப்போஸ் அவங்க வந்து கனடாவோ இல்லை யூஎஸ்லயோ இருந்தாங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஏஎம்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதே மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிற கம்பெனிஸ் கூட ஆஃப்லைன் மோட்ல தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க வித் டிக்ளரேஷனோட. ஏன்னா இந்த கண்ட்ரீஸ்க்குலாம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதனால வந்து இந்த யூஎஸ் அண்ட் கனடாக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் யூஎஸ் அண்ட் கனடா தவிர எந்த கண்ட்ரியா இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாம். பட் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வி ஹாவ் டு டூ சம் ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ஆர்ஐ கேஒய்சி பண்ணணும். இப்போ நான் அதை பற்றி ஒரு ப்ரீஃபிங் கொடுக்குறேன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ண வேண்டியது வந்து கேஒய்சி ப்ராசஸ். கேஒய்சி அப்படிங்கிறது என்னென்னா நோ யுவர் கஸ்டமர். இது நம்மளுக்கு எப்படி நம்ம இது த்ரூ பண்ணோம்னா உங்களோட பேனு அண்ட் லோக்கல் அட்ரஸ் ப்ரூஃப், அதாவது இந்தியாவில் இருக்க அட்ரஸ் ப்ரூஃபு, ஃபோட்டோகிராஃப் அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் வந்து உங்களோட ஃபாரின் அட்ரஸ் ப்ரூஃப். சப்போஸ் உங்கள் கண்ட்ரியில் வந்து டின் அப்ளிகபிளாக இருந்தால், டேக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்ளிகபிளாக இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேஒய்சி ப்ராசஸ் வந்து கரண்ட்லி ஆன்லைனில் பண்ண முடியாது. ஒன்லி த்ரூ ஆஃப்லைன் மோட் தான் நீங்கள் பண்ண முடியும். அதனால யூ கேன் கான்டாக்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஃபார் திஸ் கேஒய்சி ப்ராசஸ் அண்ட் கெட் இட் கம்ப்ளீட்டட். அதுக்கப்புறமா வந்து யூ கேன் கெட் இன் டு தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய என்ஆர்ஐ இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அடுத்த டவுட் என்னவா இருக்கும்னா, என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டை வந்து நான் என்ஆர்இ அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் பண்ணலாமா இல்லை என்ஆர்ஓ அக்கௌண்ட்லேருந்து நான் லிங்க் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ் ஃபார் யூ. நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து லிங்க் பண்ணுறீங்களோ உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில், அந்த அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிடம்ஷன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு ரிடம்ஷன் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த அதே மாதிரி டாக்ஸேஷன் பர்ஸ்பெக்டிவ்லையும் இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். என்ஆர்இ இருந்தாலும் சரி, என்ஆர்ஓ இருந்தாலும் சரி, இட் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெபாசிட்ஸ் மாதிரி அவங்க வந்து நினச்சிக்கிறாங்க. என்ஆர்இயில் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட் மூலமாக ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் பண்ணும்போது இட் இஸ் பிகமிங் டேக்ஸ் ஃப்ரீ இல்லையா? அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து என்ஆர்இ அக்கௌண்ட்டோட நம்ம லிங்க் பண்ணும்போது வர ரிட்டர்ன்ஸ் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. இட் இஸ் நாட் ஸோ. நான் அடுத்த இதில் வந்து நான் டாக்ஸேஷன் பற்றி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் ஸ்டே கனெக்டட். டாக்ஸேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ட் இந்தியனுக்கு எப்படி கேபிட்டல் கெயின் டேக்ஸ் அப்ளை ஆகுமோ அதே மாதிரி தான் வந்து என்ஆர்ஐஸ்க்கும் அப்ளை ஆகும். அதாவது நீங்கள் ஒரு ஈக்விட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, 1 இயர்க்குள்ள நீங்க ரிடம்ஷன் பண்ணும்போது இட் வில் கம் அண்டர் தி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ். அண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 15% கெயின்ஸ் என்ன பண்ணியிருக்கோமோ அதில் 15% we have to pay tax. இதே இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, சப்போஸ் நீங்க வந்து 1 இயர்க்கு மேல ஹோல்ட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன கெயின்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கோ அதுல ஃபர்ஸ்ட் 1 lakhக்கு டாக்ஸ் ஃப்ரீ எவ்ரி ஃபினான்ஷியல் இயர். அண்ட் அதை தவிர இருக்கிற கெயின்ஸுக்கு we have to pay 10% tax. இது வந்து as far as capital gain tax is concerned. and capital gain taxங்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் will not deduct anything. அவங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் உங்களுக்கு என்ன உங்களுக்கு வந்து ஃபண்ட் வேல்யூ இருக்கோ நீங்க ரிடம்ஷன் பண்ணும்போது தட் அமௌண்ட் will be credited to your account. நீங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நீங்க வந்து இந்த கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிட்டு ஆடிட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ வந்திருக்குங்க, டேக்ஸ் எவ்வளோ வந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. And you have to file it, you have to pay it at the time of filing your income tax returns. So this is how the capital gains work. எங்க வந்து வேரி ஆகும்னா ரெசிடென்ட் இந்தியனுக்கும் என்ஆர்ஐஸ்க்கும் டாக்ஸேஷன்ல, என்ஆர்ஐஸ்க்கு வந்து they will have an deduction of TDS. So tax deducted at source will be applicable for the NRIs. இது எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா அதாவது 1 இயர்க்குள்ள எடுக்கும் போது உங்களோட ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் என்னவோ அதுல 15% வந்து டிடிஎஸ் பிடிச்சிருவாங்க அந்த ஃபண்ட் ஹவுஸ் உங்களுக்கு ரிடம்ஷன் ப்ராசஸ் பண்ணும்போது. அதே மாதிரி லாங் டேர்ம் நீங்க ஹோல்ட் பண்ற பட்சத்துல உங்களோட லாங் டேர்ம் கெயின்ஸ் என்னவோ அதுல 10% வந்து டிடிஎஸ்ஸா பிடிச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபண்ட் டிரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க.
அண்ட் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த டிடிஎஸ்ங்கிறது நான் ஒரு அடிஷ்னல் டாக்ஸ் நான் பே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய என்ஆர்ஐஸ் வந்து நினைச்சுக்கிறாங்க. டிடிஎஸ்ங்கிறது அடிஷ்னல் டாக்ஸ் இல்ல. அது வந்து எதுக்குன்னா ஒரு பிரிவென்டிவ் ஸ்டெப் மாதிரி தான் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பண்றாங்க. அதாவது நீங்க வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணலனா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த டிடிஎஸ்ங்கிறத வந்து புடிச்சிட்டு ப்ராசஸ் பண்றாங்க. அண்ட் டிடிஎஸ்ல வர அமௌண்ட்டும் வந்து ஃபைனலான அமௌண்ட்டும் இல்ல. ஏன் அப்படி சொல்றேன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்கம் வந்து இந்தியாவில் ஜென்ரேட் ஆகிற இன்கம் வந்து கம்மியா இருந்ததுன்னா, உங்களுக்கு என்ன டிடிஎஸ் அமௌண்ட் பிடிச்சிருக்காங்களோ ஃபண்ட் ஹவுஸ்ல, தட் யூ கேன் கிளைம் இட். சப்போஸ் 10% உங்களுக்கு பிடிப்பாங்க நார்மலா லாங் டேர்ம்ல, அப்போ அந்த 10%ங்கிறது நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போஸ் உங்களோட இந்தியாவில் ஜென்ரேட் ஆகிற இன்கம் வந்து யூ ஆர் ஃபாலோயிங் இன் தி ஹையர் இன்கம் ஸ்லாப் அப்படிங்கிற பட்சத்துல, அப்போ வந்து யூ மே ஹாவ் டு பே மோர் அமௌண்ட் டுவர்ட்ஸ் டாக்ஸ். அந்த 10% டிடிஎஸ் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ அதனால டிடிஎஸ்ல வர அமௌண்ட் வந்து ஃபைனலுங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி இது வந்து ஒரு அடிஷனல் டாக்ஸ்ங்கிற மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. அண்ட் வித் ரிகார்ட்ஸ் டு தி டாக்ஸேஷன், என்ஆர்ஐஸ் இன்னொன்னு செக் பண்ணிக்க வேண்டியது என்னன்னா, டிடிஏஏ டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து நீங்க இருக்கிற கண்ட்ரியும் இந்தியாவும் சைன் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 85 கண்ட்ரியோட இந்தியா சைன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலமா ஜென்ரேட் பண்ற ரிட்டர்ன்ஸுக்கு நீங்க இந்தியாலையும் பே பண்ணிட்டு, அதே மாதிரி நீங்க இருக்கிற கண்ட்ரியில் நீங்க பே பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட்ங்கிற ஒரு ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிஃபோர் இன்வெஸ்டிங் வந்து நீங்க இருக்கிற கண்ட்ரியும் இந்தியாவும் அந்த டிடிஏஏ அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்களாங்கிறத நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ஆர்ஐஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க வந்து உங்களோட எம்ப்ளாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்க வந்து இந்தியாவுக்கு வந்து செட்டில் ஆக போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களோட ஸ்டேட்டஸை வந்து என்ஆர்ஐலேருந்து ஆர்ஐயா நீங்க மாத்திருங்க. அந்த மாதிரி உங்களோட கேஒய்சி ஸ்டேட்டஸ் நீங்க மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிடிஎஸ் பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். ஒன்லி கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் தான் அப்ளை ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவு தி டாக்ஸேஷன் பார்ட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் தி என்ஆர்ஐஸ். ஹோப் வியூவர்ஸ் இன்னைக்கு இந்த கான்டென்ட் பார்த்ததுக்கு அப்புறமா என்ஆர்ஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் டாக்ஸேஷன்ஸ் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஜென்ரிக்கான ஒரு கொஷின்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா, எல்லாருக்கும் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் பாக்ஸ் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு see your interesting questions. And with that note, this is Mahesh from Future Wealth Investment signing off. We will catch up in another interesting video soon. Thank you so much. வாழ்க வளமுடன் and keep prospering.